ஏங்க சாரிங்க. ஏங்க கடைசியா உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணுங்க. சத்தியமா இனிமே உங்க லைஃப்ல வரமாட்டேங்க. ப்ளீஸ் ஜஸ்ட் 2 minutes. என்ன காதல் இப்படிதான் சொல்லணும்னு வேற யாரும் சொன்னது இல்லைங்க. நமக்கு எப்படி சொல்லணும்னு தோணுதோ அப்படிதான் எல்லாரும் சொல்றோம். ஏன் எத்தனையோ பேர் சொல்லாமே கூட போயிருக்காங்க. பொண்ணுங்க தான் பழகாம எப்படி லவ் பண்றதுன்னு கேக்குறீங்க. எங்க பழகி பார்த்து லவ் பண்ணலாம்னு சொல்ற ஒரு பையனை காட்டுங்க பாப்போம். பார்த்த உடனே வர்றது தாங்க லவ். என் லைஃப்ல நான் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு எதுவும் தோணுது இல்லைங்க. ஆனா உங்களை பார்த்தேன்ல, அப்ப தோணுச்சுங்க. என்ன எதுவும் பண்ணுச்சுங்க. என் காதல உங்களுக்கு நான் சொல்ல விதம் வேணா உங்களை கஷ்டப்படுத்திருப்பேன். சீரியஸா இதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பசங்க இருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு யாரும் உங்களை உண்மையா லவ் பண்ணிருக்க மாட்டாங்க. எனக்கு உங்களை தாண்டி போக தெரியலங்க. இருந்தாலும் நான் போறேன். ஆனா ஒண்ணுங்க, காதலை சொல்ல தெரியாதவனுக்கும் பண்ண தெரியாதவனுக்கும் கண்டிப்பா வாழ்க்கை நல்லா வாழ தெரியுங்க. இனிமே உங்க லைஃப்ல வரமாட்டேன். சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கேன். கதை இன்னும் முடியல. சரி, அப்புறம் என்னாச்சு சொல்லுப்பா. சொல்றேன்டா. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. அம்மா திட்டுவாங்க. வாங்க போலாம் போலாம் போலாம். அடிங்க. 1 2 3. போதும். வரேன். எத்தனை தடவை பெல் அடிப்பீங்க? எத்தனை தடவை? அது பொண்ணு கிட்ட கேளு. அப்பா வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காராம். அது உனக்கு தெரியுமா தெரியாதா? ஐயோ, டேய். ஹலோ மேடம், என்ன போட்டு கொடுக்குறீங்களா? நான் சொன்ன பொண்ணே உங்க அம்மா தான். இடியட், அம்மாக்கு தான் இவ்ளோ பில்டப்பா. அப்புறம் என்னதான் ஆச்சு சொல்லு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியுமா? அவ்வளவு பிடிக்குமா உனக்கு? என்ன இவ்ளோ பேசிட்டு விட்டுட்டு போற? அந்த நாள், அந்த மழை, அந்த சந்தோஷம், அது எனக்கு ரொம்பவே புதுசா இருந்தது. அவ்வளவு சீக்கிரத்துல அன்னைக்கு அந்த மழையும் நிக்கல. அப்படியே சோன்னு பெஞ்சிட்டு இருந்தது. ஐயோ போதும், தலை வலிக்குது. கதை அல்லவே இல்ல. ஐயோ போப்பா. அடிங்க. அன்னைக்கு அப்படியா நடந்துச்சு? ஏங்க, நீங்க தமிழ் சினிமாவே பார்க்க மாட்டீங்களா? இன்னும் நான் பேசினதுக்குலாம் நீங்க ஓடி வந்து கட்டி பிடிச்சிருக்கணும். சரிப்பட்டு வர மாட்டா போல. ஏங்க, இதை தவிர எனக்கு வேற வழியே தெரியலங்க. சத்தியமா உங்களை நல்லா வச்சு பாத்துப்பேங்க. ஐயோ சிரிக்கிறீங்களே. நீங்க சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. அர்ச்சனாவா? யார் அந்த அர்ச்சனா? நீங்க தான் அர்ச்சனான்னு கோபால் சொன்னா. என் பேர் மெலினா. இந்த உலகத்திலேயே பேர் தெரியாம லவ் பண்ண ஒரே ஆள் நீயா தான் இருப்ப. அப்புறம் அந்த கோவிலுக்கு வந்தது? அதே ஃப்ரெண்டோட வந்த. ஏன் கிறிஸ்டினா கோயிலுக்கு வரக்கூடாதா? ஐயோ, நீங்க பாத்திமாவை கூட இருந்துட்டு போங்க. நீங்க சிரிச்சிட்டீங்கல்ல, அப்போ உங்களுக்கு ஓகே தானே? சிரிச்சா ஓகே நடக்குமா?
நான் இன்னும் ஓகேலாம் சொல்ல. முதல்ல எங்க அப்பா கிட்ட பேசு. ஐயோ இப்படி எல்லாம் நீங்க பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. ஏங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. உங்களுக்கு நான் ஓகே தானே? பாக்கலாம் பாக்கலாம். அதெல்லாம் இல்ல, ஓகே தான். ஏங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு கண் கலங்காம வச்சு காப்பாத்துவீங்கல்ல? அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா கண்டிப்பா வச்சு காப்பாத்துறேன் சார்.